இப்ப புதுசா வந்திருக்குல்ல கரகாட்ட கோஷ்டி, அவங்க இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்காங்களா? வந்து உங்களோட பத்தி உங்களுடைய பகுதிக்கு என்ன தேவைன்னு கேட்டிருக்காங்களா? இது வரைக்கும் அவங்க பெரம்பூர் பக்கம் தலை வச்சு படுத்ததும் கிடையாது. பெரம்பூர் மக்களை ஈஸியா ஏமாத்திரலாம் அப்படின்னு நம்பிட்டு வந்திருக்கிறாங்க. பெரம்பூர் மக்கள் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அறிவு சார்ந்த மக்கள், அரசியல் அறிவு வாய்ந்த மக்கள்ங்கிறத இந்த தேர்தலில் நீங்க நிரூபிச்சு காட்டணும். செய்வீங்களா? பெரம்பலூருக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கோஷ்டி, கரகாட்ட கோஷ்டி இன்னைக்கு வந்திருக்கு. வெறும் அட்டை கத்தி, பாக்குறதுக்கு கத்தி மாதிரி இருக்கும், ஆனா வெறும் அட்டை. ஆனா நாட்டி செய்யறவங்க மாதிரி களப்பணியாளர்லாம் கிடையாது. பெரம்பூர்ல ஏன் வச்சுக்கோங்க, ஏதாவது உங்க தெருவில் ஒரு சின்ன பிரச்சனைனா நீங்க 30 கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் பண்ணையார் வீட்டு வாசல் நிக்கணும், எங்க தொகுதியில இந்த பிரச்சனைன்னு. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இந்த பெரம்பூர் என்னைக்குமே திமுகவோட கோட்டைங்கிறத இந்த தேர்தலில் நிரூபிச்சு காட்டணும். செய்வோமா? இன்னைக்கு பல பேர் கனவு காண்டுட்டு இந்த பெரம்பூர் மக்களை ஈஸியா ஏமாத்திரலான்னு சிலர் முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் வர்ற 23ஆம் தேதி சரியான பதிலடி கொடுப்பீங்களா? ஆனா நாட்டி சேகர் அவர்களை நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் தான் ஆனா நாட்டி சேகர் அவர்கள். கலைஞர் காலத்திலேயே இங்க மாவட்ட கழக செயலராக சிறப்பாக கழக பணி ஆற்றியவர் அந்த நாட்டி சேகர் அவர்கள். அதை விட எனக்கு என்ன பெருமைன்னா, நான் இப்போ இளைஞரணியினுடைய செயலாளர். நான் இளைஞரணி செயலர் ஆகும் போது எனக்கு துணை செயலாளராக இருந்து என்னை வழி நடத்தியவர் அந்த நாட்டி சேகர் அவர்கள். என்னோட கூட பிறக்காத ஒரு அண்ணனுக்கு வாக்கு கேட்டு உரிமையோடு வந்திருக்கிறேன். ஜெயிக்க வச்சிருவீங்களா? இந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு வீட்டையும் போட்டோ காட்டுறேன். 5 நிமிஷம் 20 நாளா அந்த போட்டோ தானே காட்டிக்கிட்டு இருக்கேன். காட்டுறேன். இந்த பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு பகுதியையும் ஒரு குடும்பத்தையும் ஒரு வாக்காளர் பெருமக்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறவர், நேரடியா தெரிஞ்சு வச்சிருக்கிறவர் அந்த நாட்டி சேகர் அவர்கள். ஆனா இன்னைக்கு பெரம்பலூருக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கோஷ்டி, கரகாட்ட கோஷ்டி இன்னைக்கு வந்திருக்கு. வெறும் அட்டை கத்தி, பாக்குறதுக்கு கத்தி மாதிரி இருக்கும், ஆனா வெறும் அட்டை. ஆனா நாட்டி சேகர் அவர்கள் மாதிரி களப்பணியாளர்லாம் கிடையாது. நீங்களே பாத்துக்கோங்க, வருஷம் முழுக்க உங்களோடு பயணிக்க கூடியவர் அந்த நாட்டி சேகர் அவர்கள். மாசத்துக்கு ஒரு முறை வந்து பாக்குறவர் வேணுமா உங்களுக்கு? மாசம் முழுக்க உங்களோட இருக்க போறவர் அந்த நாட்டி சேகர் அவர், உங்களோட இருந்தவர் அந்த நாட்டி சேகர் அவர்கள். இப்ப புதுசா வந்திருக்குல்ல கரகாட்ட கோஷ்டி, அவங்க இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்காங்களா? வந்து உங்களோட பத்தி உங்களுடைய பகுதிக்கு என்ன தேவைன்னு கேட்டிருக்காங்களா? அவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களோட தேவை எதுவுமே தெரியாது. இது வரைக்கும் அவங்க பெரம்பூர் பக்கம் தலை வச்சு படுத்ததும் கிடையாது. பெரம்பூர் மக்களை ஈஸியா ஏமாத்திரலாம் அப்படின்னு நம்பிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க சரியான பதிலடியே கொடுக்கணும். பெரம்பூர் மக்கள் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அறிவு சார்ந்த மக்கள், அரசியல் அறிவு வாய்ந்த மக்கள்ங்கிறத இந்த தேர்தலில் நீங்க நிரூபிச்சு காட்டணும். செய்வீங்களா? இது வரைக்கும் அவங்க பெரம்பூர் பக்கம் வந்ததும் கிடையாது, இனிமே வரப்போறதும் கிடையாது. ஆனா ஆர்டி சேகர் அவர்கள் உங்களோட இருக்கக்கூடியவர், இந்த மண்ணின் மைந்தர், உங்கள ஒருத்தர். பெரம்பூர் மக்கள்கிட்ட அவரையும் அவர்கிட்ட பெரம்பூர் மக்களையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. உங்க சுகதுக்க நிகழ்ச்சிகள்ல, உங்க குடும்பத்துல அனைத்திலையும் உங்க கூட இருக்கக்கூடியவர், பயணிக்கக்கூடியவர் அண்ணா நாட்டி சேகர் அவர்கள். உங்களுக்கு எப்படிப்பட்ட எம்எல்ஏ வேணும்? உங்க கூடயே இருக்கிறவர் வேணுமா? இல்ல இங்க இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு பங்களா முன்னாடி போய் நிக்கிற மாதிரி வேணுமா? இவர் உங்க பக்கத்து வீட்டுக்காரரு. நீங்க ஒரு போன் பண்ணீங்கன்னா அவர் உங்க வீட்டுக்கு வருவாரு. வேற ஏதாவது தப்பா முடிவு பண்ணீங்கன்னா நீங்க அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது வரும். ஏதாவது உதவியா என் வீட்டுக்கு வான்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வேணுமா? ஒரு போன் கால் பண்ணா அடுத்த நிமிஷம் உங்க வீட்டு வாசல்ல நிக்கிற சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு வேணுமா? அப்படிங்கறத இந்த 23ஆம் தேதி நீங்க முடிவு பண்ணுங்க. சரியா? மழை, வெள்ளம், புயல் எல்லா காலத்திலையும், குறிப்பா கொரோனா காலத்துல அவருடைய உயிரை பணைய வச்சு உங்க கூட இருந்து உங்களுக்கான நலத்திட்டங்களை செஞ்சவர் அண்ணன் நாட்டி சேகர் அவர்கள். சட்டமன்ற உறுப்பினரா எண்ணற்ற திட்டங்களை ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறாரு. இதையெல்லாம் செஞ்சுட்டு தான் இன்னைக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்ககிட்ட கேட்டு வந்திருக்கிறோம்.
அண்ணன் ஆர்டி சேகரன் நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா உரிமையோட நீங்க அவர் வீட்டுக்கு போலாம். ஏதாச்சும் தேவைன்னா என் வீட்டுக்கு வா, அங்க உனக்கு பண்ணி தரேன் அவர் சொல்ல மாட்டாரு. அவரே உங்க வீடு தேடி வருவார். இதையெல்லாம் நீங்க வேற யார்ட்டையும் எதிர்பார்த்து ஏமாந்துடாதீங்க. அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள் பங்களாவில் பதுங்கி இருக்கக்கூடிய பண்ணையார் கிடையாது. உங்களோடு இருக்கக்கூடிய, உங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு சகோதரன் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள். பெரம்பூர்ல நாளைக்கு வேற யாராவது ஜெயிச்சுட்டாங்கன்னா, ஜெயிக்க விட மாட்டீங்க எனக்கு தெரியும், நம்பிக்கை இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது உங்க தெருவில் ஒரு சின்ன பிரச்சனைனா நீங்க 30 கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் பண்ணையார் வீட்டு வாசல் நிக்கணும். எங்க தொகுதியில இந்த பிரச்சனைன்னு அதற்கு எந்த வழியும் கொடுத்துடாதீங்க. நான் அடிக்கடி சொல்றது உண்டு. ஊர்ல திருவிழா நடக்கும் போது அங்க கடலாம் போடுவாங்க, தாஜ்மஹால் மாதிரி செட்டு போடுவாங்க, ஐபிள் டவர் மாதிரி செட்டு போடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன தெரியும் பண்ணுவாங்க, நம்ம ஊர்ல திருவிழா நடக்குது, ஐபிள் டவர் வந்துருச்சுப்பா, வாவி போட்டோ எடுத்துக்கலாம், எல்லாமே கூட்டமாவே போட்டோ எல்லாம் எடுத்துப்பாங்க. ஆனா ஒரு சின்ன காத்து அடிச்சதுன்னா அந்த அட்டைகள்லாம் நிக்காது, வெறும் அட்டை. பாக்குறதுக்கு ஐபிள் டவர் மாதிரி இருக்கும், அது உண்மையான ஐபிள் டவர் கிடையாது. உண்மையான ஹீரோ யாருங்கிறத நம்முடைய தலைவர் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிட்டு இருக்காரு. உண்மையான ஹீரோனா யாரு? யாருக்கும் பயப்படக்கூடாது, குறிப்பா சங்கி கூட்டத்துக்கு பயப்படக்கூடாது. வில்லனோட சதி திட்டங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதை முறியடிக்கணும். இதை யார் இப்ப தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறா? நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு 2 விஷயம் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுத்துட்டு இருக்கிறோம், கடந்த 3 வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறோம். 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்கிறார். அதிமுகவும் பாஜகவும் இந்த திட்டத்தை தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. 3 மாசம் நிப்பாட்டுவதற்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரே பேங்க் டிரான்ஸ்பர் அனுப்பிச்சாரு. அனைத்து மகளிருடைய பேங்குக்கும் வங்கி கணக்குக்கு 5000 ரூபாய் கொடுத்தாரு. மகளிர் உரிமை தொகை தடுக்கணும்னு மோடியும் திரு எடப்பாடி பழனிசாமியும் செஞ்ச சூழ்ச்சியை நம்முடைய தலைவர் வீழ்த்தி காட்டினார். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷன் கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 இருக்காங்க, அதை குறைப்பதற்கான முயற்சியை ஒன்றிய பாஜக அரசு எடுத்துச்சு, மோடி எடுத்தார். டீலிமிட்டேஷன் மசோதாவை கொண்டு வந்து தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த மசோதாவுக்கு இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர், ஒரே தலைவர் தீ வச்சு கொளுத்தி நம்முடைய தலைவர் தான் அந்த திட்டத்தையும் தவிடுபொடி ஆக்கினார். இப்போ சொல்லுங்க, யாரு ரியல் ஹீரோ? களத்துல இறங்கி மக்களுக்காக போராடுற ஒரு தலைவர் தான் ரியல் ஹீரோ. உங்களுக்கு ரியல் ஹீரோ வேணுமா, அட்டக்கத்தி வேணுமா? ரியல் ஹீரோ வேணும்னா அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களை நீங்க வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க பெரம்பூர் பகுதி மக்களை ஈஸியா ஏமாத்திடலான்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல்ல அதை நீங்க முறியடிச்சு காட்டணும். செய்வீங்களா? புதுசா வந்தவங்க எல்லாம் புது கதை விடுறாங்க. திமுகவை நான் அழிச்சிருவேன், திமுகவை ஒழிச்சிருவேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வேணாம், நான் சொல்றேன். பேருங்க அண்ணா 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? திமுகவை அழிச்சிருவேன்னு இப்ப நிறைய பேர் கிளம்பி வராங்க, எங்களை குழி தோண்டி புதைச்சிருவேன்னு சொல்றாங்க. குழி தோண்டுவாங்க, எங்களுக்கு 4 அடி குழி தோண்டுவாங்க. அவங்க குழி தோண்டி முடிக்கிறதுக்குள்ள நான் 8 அடி வளர்ந்திருப்பேன், திமுக காரன் வளர்ந்திருப்பான். பக்கத்துல எனக்கு 8 அடிக்கு குழி தோண்டுவான், அப்ப நான் 16 அடி வளர்ந்திருப்பேன். என்னெல்லாம் திமுக காரனெல்லாம் யாரும் குழி தோண்டி எல்லாம் புதைக்க முடியாது. அப்படி என்ன குழி தோண்டி புதைக்க நினைக்கிறான்ல, அவனை நான் குழி தோண்டி புதைப்பேன்னு பேருங்க அண்ணா சொன்னார். அப்படி இந்த சட்டமன்ற தேர்தல்ல அப்படி சில பேர் கணக்கு போட்டுக்கிட்டு நீங்க இந்த பெரம்பூர் தொகுதிக்கு வந்திருக்கிறாங்க. உங்க மேலேயும் டவுட், சந்தேகத்தினாலதான் இன்னைக்கு 2 தொகுதியில போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஆனா ஆர்டி சேகருக்கு தெரியும் பெரம்பூர்ல வெற்றி நிச்சயம் தெரியும். அதனாலதான் உங்களை நம்பி, உங்க மேல நம்பிக்கை வச்சு இங்க போட்டி போடுறாரு. அவருடைய நம்பிக்கையை உண்மையாக்குங்க. இந்த பெரம்பூர் வரலாற்று பிழையை செஞ்சிடக்கூடாது. வரலாற்றுல முக்கியமான முடிவை, சரியான முடிவை பெரம்பூர் மக்கள் எடுத்தாங்கிறத இந்த தேர்தல் மூலம் நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நானும் சட்டமன்ற வேட்பாளர் தெரியுமா உங்களுக்கு? என் தொகுதிக்கே நான் ஒரு நாள் தான் போயிருக்கேன் பிரச்சாரத்துக்கு, இதுக்குதான் போனேன். என் தொகுதிக்கு போகாம நான் பெரம்பூருக்கு வந்து அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஏன் வாக்கு கேட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? எனக்கு என் வெற்றியை விட ஆர்டி சேகருடைய வெற்றி மிக மிக முக்கியம். சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றியை விட இங்க பெரம்பூர் தொகுதி வெற்றி மிக மிக முக்கியம். அது செஞ்சு காட்டுவீங்களா?
நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? உறுதியா? நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்கணும் உறுதி எடுத்துட்டீங்களா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்ளலாம், இது ஒண்ணே ஒண்ணுதான். இன்னும் 3 நாட்கள் இருக்கு. இன்னைக்கு 19, 23ஆம் தேதி தேர்தல். அடுத்த 3 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணுங்க. உங்க பகுதியில இருக்கக்கூடிய வீடுகளுக்கு போய் யார தெருவில் பார்த்தாலும் எந்த வாக்காளரையும் பார்த்தாலும் உடனே பிரச்சாரம் பண்ணுங்க. ஏன் திமுக மீண்டும் ஜெயிக்கணும், ஏன் பெரம்பூர்ல ஆர்டி சேகர் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்கணும் பிரச்சாரத்தை நீங்க பண்ணுங்க. 5 வருஷம் என்னென்ன திட்டங்கள் நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறாரு, ஜெயிச்சா மீண்டும் 5 வருஷம் வாக்குறுதி கொடுத்திருக்கோம், என்னென்ன திட்டங்களை கொண்டு வருவோம். முக்கியமா சங்கி கூட்டத்தையும் அடிமை கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது. மீண்டும் சென்னை என்னைக்குமே சென்னை திமுகவோட கோட்டைங்கிறத இந்த தேர்தல் முடிவு மூலம் நீங்க நிரூபிச்சு காட்டணும். செய்வீங்களா? சரி, போட்டோ தானே, போட்டோ காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி, ஜெயிக்க வச்சு காட்டணும். வெற்றி உறுதியா? நிச்சயமா? இதான் அந்த போட்டோ. இந்த பாருங்க, இந்த போட்டோக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது. இது நீங்க தான் கேக்குறீங்க காட்டுன்னு. எனக்கு காட்டுறதுக்கு விருப்பமே கிடையாது. இந்த நீயே வச்சுக்கோ போட்டோ, எனக்கு வேணாம். இந்த போட்டோ என்கிட்ட இல்ல, மக்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நம்மளா அரசியல்ல பக்தர்கள், முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்போம். ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? யார் அந்த முரட்டு அடிமை? மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அடிமை கூட்டத்துக்கும் சங்கி கூட்டத்துக்கும் இந்த தேர்தல்ல நாம ஒரு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும். இந்த தேர்தல் நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு அணி ஜெயிக்கணும்னா டெல்லி அணியை வீழ்த்தி ஆகணும். அதுக்கு அந்த ஆர்டி சேகர் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்களிங்க, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி.